ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோட் சேனல். இந்த வீடியோவில் எல்சிஎம் டு ஹெச்சிஎஃப் மாட்ரேட் டு ஹார்ட் லெவல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஈஸி டு மாட்ரேட் லெவல் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த யூடியூப் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மில் ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் that when divided by 9, 8, 10 and 12 leaves a remainder in each case அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லீஸ்ட் நம்பர் இந்த 4 நம்பரையுமே டிவைட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 3யை ப்ரொடியூஸ் பண்ணது ஒவ்வொரு கேஸ்லையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்சிஎம் தான். 9, 8, 10, 12 இதுக்கு 4க்குமே நம்ம எல்சிஎம் எடுப்போம். 9க்கு 3 ஸ்கொயரு, 8க்கு 2 க்யூபு, 10க்கு 2 × 5 எழுதிக்கலாம், 12க்கு 2 ஸ்கொயர் × 3. நான் 4 3 சார் 12ன்றதுனால 2 ஸ்கொயர் × 3 போட்டிருக்கேன். மொத்தம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா 2, 3, 5. இதில் இருக்கிறதுல 2க்கு ஹையஸ்ட் பவர்னு பார்க்க போனால் 3, 3க்கு ஹையஸ்ட் பவர்னு பார்க்க போனால் 2, 5க்கு 1. ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா 8, 8 9 சார் 72, 72 × 5 360 தான் இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம். இது லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் 3 இன் ஈச் கேஸ்ன்னு கொடுத்ததுனால ப்ளஸ் 3 பண்ணணும் இந்த இடத்துல. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3யை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது ஒவ்வொரு கேஸ்லேயும். ஸோ 363. ஸோ ஆப்ஷன் சி. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் போன தடவை கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 14 which when divided by 6, 8 and 12 leaves a remainder 4, 6 and 10 respectively. ஒரு நம்பர் இருக்குது, அது 14ஓட மல்டிபிள் தான் ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 4 ஆகும், 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 6 ஆகும், 12ஓட டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 10 ஆகும் கிடைக்குதுன்னு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது 14ஓட மல்டிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸு பை 14, அந்த எக்ஸு கண்டுபிடிச்சி 14ஓட நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக 0 தான் வரணும். 6, 8, 10 இதை டிவைட் பண்ணுறப்பன்னு சொல்லியிருக்காங்க. 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6, 8, 10 சாரி 6, 8, 12. 6க்கு 3 × 2, 8க்கு 2 க்யூபு, 12க்கு 2 ஸ்கொயர், 4 × 3. நம்மளுக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ்னால் 2 × 3 × 2 × 3 2 தான் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸு. 2க்கு ஹையஸ்ட் பவர் 3, 3க்கு ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 2 க்யூப் 8, 8 3 சார் 24. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச எல்சிஎம். இதில் 24ன்ற எல்சிஎம்மோட ஒரு நம்பர் கலந்துருக்குது. அந்த நம்பரு போக நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், 6, 8, 12னு கொடுத்துருக்கு. ரிமைண்டரில் 4, 6, 10. 6 - 4 பாருங்கள் 2, 8 - 6 பாருங்கள் 2, 12 - 10 பாருங்கள் 2. இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே 2 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய எல்சிஎம்மோட கலந்துருக்கிற ஒரு நம்பர் 2ஓட மைனஸ் பண்ணால் அதுதான் ஆன்சராக வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, போன சம்மில் ஒரே ஒரு ரிமைண்டர்னு பார்த்தோம். இங்கே ஒவ்வொரு நம்பருக்கும் ஈச் நம்பருக்கும் டிவைட் பண்ணுறப்ப வெவ்வேறு ரிமைண்டர் கிடைக்கிது. ஆனால் டிஃப்ரென்ஸ்லாம் சேமாக இருக்குது பாருங்கள். 6க்கு இங்கே 4க்கு 2, 8 - 6 2, 12 - 10 2. இந்த மாதிரி வர்றப்போ அந்த 2ஆல் மைனஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருங்க. எல்சிஎம் கண்டுபிடிங்க, அதோட ஒரு நம்பர் கலந்துருக்குது மல்டிப்ளையில் -2. அப்புறம் இந்த 24 இதில் வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள்னு சொல்லிட்டாங்க ஆன்சரில், அது 14ஓட ஸ்மாலஸ்ட் மல்டிபிள்னு. இந்த இடத்துல 1 போட்டால் 24க்கு 1னா 22, ஸோ அது வராது. 24 × 2 போட்டு பாருங்கள் 48, 48 - 2 என்னது 46, ஸோ அதுவும் 14ஓட மல்டிபிள் கிடையாது. 3 சப்ஸ்டியூட் பண்ணி வைப்போம். 24 × 3 72, 72 - 2 70 வருது, 70. இந்த நம்பர் 70 தான் ஆன்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது 14ஓட டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் 0 வரணும். 70 14ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா 5ன்னு வருமா? இதில் ரிமைண்டர் நம்மளுக்கு எதுவுமே இல்லை, கேன்சல் ஆகி 5ன்றது மட்டும் தான் நம்மளுக்கு வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது போன ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் which when divided by 8, 12 and 16 leaves 3 as the remainder in each case.
பட் when divided by 7 leaves no remainder. அதாவது நம்ம லீஸ்ட் நம்பர் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அது 8ஆல் 12ஆல் 16ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 3 வருது ஒவ்வொரு கேஸ்லேயும். ஆனால் அதே எல்சிஎம் நம்பரை 7ஆல் எல்சிஎம் பண்ணி வர்ற நம்பரை 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டரே இல்லாமல் வருது. ஸோ லீஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நம்பருக்குலாம் 8, 12, 16. 8க்கு 2 cube, 2க்கு 4 3s are 12ன்றதுனால 2 square into 3. இது 2 2s are 4, 4 2s are 8, 2 power 4. இதுக்கு எல்சிஎம் பார்க்க போனால் 2, 3 இந்த ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் பவர் பண்ணும். 2 power 3, 3 power 1. ஸோ சாரி 2க்கு 4 பவர் ஹையஸ்ட், 2க்கு பவர் 4, இங்கே 4 இருக்குது, இன்ட்டு 3. ஸோ 16 into 3 48 தான் இதுக்கான எல்சிஎம். இந்த 48ஓட டேரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நம்பர் நம்ம போன சம்லேயே பார்த்தோம், 48ஓட ஒரு மல்டிபிள் கூட இருக்கும். அதோட லீவ்ஸ் ரிமைண்டர் 3s, லீவ்ஸ் 3s தான் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதில் ஒவ்வொரு நம்பராக இதே மாதிரி லீஸ்ட் நம்பர்னால ஒவ்வொரு நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அது வந்து 7ஆல் டிவைட் ஆகிற நம்பராகவும் இருக்கணும். அதான் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க, லீவ்ஸ் நோ ரிமைண்டர் when divided by 7. இப்போ இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 48 + 3ன்னு வரும், 51. ஸோ கண்டிப்பாக அது 7ஆல் போகாது. இதே இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 96 + 3 99, அதுவும் போகாது. அதே 48 into 3 பண்ணி பாருங்கள், 194 வரும், 144 வரும். 144 + 3 147. 147 நம்மளுக்கு 7ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா 2 7s are 14, 177. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி. இது லாஸ்ட் என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த சம், கிரண் ஹேஸ் 24 ஒயிட் பீட்ஸ் அண்ட் ரேஷம் ஹேஸ் 18 black beads. They want to arrange the beads in such a way that each row contain equal number of beads and each row must contain either only black beads or white beads. அவங்க ரெண்டு பேருமே கையில் பீட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பீட்ஸ் வந்து ஈக்குவல் ரோவாகவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதில் எய்தர் பிளாக் இல்லைன்னா ஒயிட் அப்படியும் இருக்கணும். வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீட்ஸ் தே கேன் பி அரேஞ்ச் இன் ரோ? இதுதான் நம்மளுக்கு க்ளூ வேர்டு. லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதில் கிரேட்டஸ்ட்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஹச்சிஎஃப் எதுக்கு 24 பீட்ஸ், 24 இங்கே 18. 24க்கு எப்படி எழுதலாம், 2 cube, அதாவது 8 into 3. 18க்கு 2 9s are 18ன்றதுனால 2 into 3 square. இப்போ 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 3. இது ரெண்டுலேயுமே காமனாகவும் இருக்கணும், அதில் முடிஞ்சளவு ஹையஸ்ட்டாகவும் பார்த்துக்கணும். 2 இருக்குது காமன், ஏன்னா 2 power 1 தான் இங்கே இருக்குது. ஸோ 2 எழுதிக்கலாம். 3 இங்கே இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 எழுதிக்கலாம். ஸோ HCF 6. அந்த 6 தான் இதுக்கு ஆப்ஷன் சி, 6 தான் ஆன்சரு. ஸோ அப்படி நம்ம வைக்கிறப்ப ஈச் ரோலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரோலையும் பிளாக் பீட்ஸ் இல்லை ஒயிட் பீட்ஸ் அப்படியும் வர்ற மாதிரி இருக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்ற வார்த்தை கிடச்சதை வச்சு நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது மூலியமாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். Next sum, a conference organized by an educational institution is being done where the participants will be teachers of different subjects. The number of participants in physics, chemistry and mathematics are 112, 144 and 192 respectively. The same number of participants are to be seated in each room and all the participants sitting in your room should be teachers of same subject. Find the minimum number of rooms required for the event. அதாவது மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த 3 சப்ஜெக்ட்லேயும் பார்ட்டிசிபெண்ட்ஸோட எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க 3 பேருமே ஒவ்வொரு ரூமில் இருக்கணும், 3 பேர் சேம் சப்ஜெக்டாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் மொத்தமாக எவ்வளோ ரூம் தேவைப்படும் மினிமமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 112 3 நம்பர் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 112, 144, 192. இது 3க்கு HCF எடுக்கணும். 112 2 power 4 into 7 அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கலாம். 144
2^4 இன்ட்டு 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 192 2^6 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். இது மூணுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் 2 மட்டும்தான். ஹச்சிஎஃப்ன்றதுனால லீஸ்ட் பவர் எடுக்கிறோம். 2க்கு லீஸ்ட் பவர் இதில் 2^4. ஸோ இதுக்கு ஹச்சிஎஃப் பார்க்க போனால் 2^4 16 தான். ஸோ மினிமம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் நம்ம பார்க்கணும். அதனால இந்த 112 டோட்டல் ஃபிசிக்ஸுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருப்பாங்களோ அவங்க டிவைடட் பை ஹச்சிஎஃப். அதோட கெமிஸ்ட்ரி டிவைடட் பை ஹச்சிஎஃப் ப்ளஸ் 192 டிவைடட் பை ஹச்சிஎஃப். ஸோ யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 7 6 are 42, 7 6 9 6 are 54, இங்கே 2 6 are 12, அது போக ரிமைனிங் டிஜிட்ஸ் இருக்கிறனால 12, 7 + 9 16 + 12 28 தான் மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்யர்டு ஃபார் ஈவெண்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சரு. இது லாஸ்ட் குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். இது போக போன வீடியோவில் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு ஹச்சிஎஃப் எல்சிஎம் சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு ட்விஸ்டடாக கூட கேட்கலாம். எப்படின்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் மாதிரி கொடுக்கலாம். மிக்சடு ஃப்ராக்ஷன் லைக்கு 1/3 அப்படி கொடுக்கலாம். அதை நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 3 1s are 3 + 1 4 4/3 இப்படி எல்லா நம்பரையும் மாற்றி கூட நீங்கள் நியூமரேட்டருக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருந்தா ஹச்சிஎஃப், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் அந்த மாதிரி மாற்றி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ சம்மில் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி அதில் லீஸ்ட்டு ஹையஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பார்த்து அது மூலிமா சம்மை ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.